ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் பாருங்க. மேட்டுங்கிற வேர்டுக்கு 216 கோட் கொடுத்துருக்காங்க, ஹேட்டுக்கு 160 கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கேட்குறாங்க, சன்னுங்கிற வேர்டுக்கு என்ன கோடு வரும்? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் லெட்டர்ஸோட பொசிஷன் வச்சு தான் இந்த கொஷின். ஓகே, ஸோ நம்ம மேட்டுக்கு 260 கொடுத்துருக்காங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து போகிறப்ப எம் வந்து எத்தனாவது லெட்டர் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில்? 13. ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், டி வந்து 20th லெட்டர். இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுறாங்க. அப்போ 13 1s are 13, 13 into 20, 260. ஓகே, இப்போ இதே லாஜிக்கு இங்கே அப்ளை பண்ணுங்கள் ஹேட்டுக்கு. ஸோ ஹெச் வந்து 8th லெட்டர், ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், டி வந்து 20th லெட்டர். இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் 160 வருதா? இதே லாஜிக்கு சன்னுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ எஸ் எத்தனாவது ஆல்ஃபபெட்? 19th, யூ வந்து 21st, என் வந்து 14th ஆல்ஃபபெட்டா? இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். ஒவ்வொரு நம்பரோட யூனிட் டிஜிட் பாருங்கள். 9 1 4. இதை மட்டும் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். 9 1s are 9, 9 4s are 36. அப்போ ஆன்சர் வந்து 6ல் தான் முடியும். புரியுதா என்ன கான்செப்ட் நான் யூஸ் பண்ணேன்ட்டு? நம்பர்ஸோட யூனிட் டிஜிட் மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப எனக்கு 2 நம்பர் எலிமினேட் ஆகுது. ஸோ பி ஆப்ஷன் பாருங்கள், லாஸ்ட் டிஜிட் 5 இருக்குது, நமக்கு 6 வரணும். அதே மாதிரி ஆப்ஷன் டி பாருங்கள், 8 இருக்குது, நம்ம ஆன்சர் வந்து 6ல் தான் முடியும் நம்பர். ஓகே, இப்போ ஒன்றா ஏ இல்லை சி தான் ஆன்சர். இருந்தாலும் இப்போ எக்ஸாக்ட் ஆன்சர் வேணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 19 21 14. இதை எப்படி இன்னும் ஷார்ட்டாக மல்டிப்ளை பண்ணலாம்னா 19 எப்படி எழுதலாம்? 20 - 1ன்னு எழுதலாம். 21 எப்படி எழுதலாம்? 20 + 1ன்னு எழுதலாம். இப்போ இந்த 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ என்ன ஃபார்முலா நான் யூஸ் பண்ணுறேன்? a + b இன்ட்டு a - b ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். இதோட ஆன்சர் என்னது? a² - b². அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ்? 400 - 1. ஓகே, இது இப்படியே வச்சுக்கோங்க, 399 போடாதீங்க. இங்கே என்ன இருக்குது? ஸோ இந்த ஆன்சர் இன்ட்டு 14. இப்போ என்ன பண்ணுறீங்க, 400 × 14 பண்ணுங்க. ஆன்சர் என்ன வரும்? 5600. அப்புறம் 1 × 14 பண்ணுங்க, 14. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. அப்போ 5600லேருந்து 14 போச்சுன்னா 5586 தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். கிளியராக இருக்கா நம்ம எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணோன்ட்டு? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.